لبيك الله தாருல் ஹிக்மா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாக 2024 ஆண்டு உம்ராவுக்கான அழைப்புதல் இது. இறை இல்லம் நோக்கி ஒரு ஈமானிய பயணம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு மாதமும் நமது நிறுவனத்தின் சார்பாக சென்னை, திருவனந்தபுரம், கொச்சின் ஆகிய விமான நிலையத்தின் வழியாக உம்ரா பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. வரலாறு உருவான இடத்தில் நின்று வரலாற்றை அறிந்து கொள்ளும் சிறந்த வழிகாட்டுதலுடனும் ஈமானை மெருகூட்டும் மார்க்க உபதேசங்களோடு மக்கா, மதீனா, தாயிஃப், பத்ர் உட்பட 50க்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்கள் அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச்சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நமது இறை இல்ல கனவுகள் நனவாகும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாகவே அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசமான உறவுகளே, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் இஸ்லாமிய மாதத்தினுடைய 3வது மாதம், ரபீஉல் அவ்வல் என்பதாக சொல்வார்கள். ரபீ என்று சொன்னால் வசந்தங்கள், லாபங்கள் என்பதாக சொல்லப்படும். அரேபியர்கள் வியாபாரங்களை நிறைவு செய்து, விளைச்சலை நிறைவு செய்து, அறுவடை செய்து லாபங்களையும் வசந்தங்களையும் பெருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். காலம் காலமாக இதற்கு முந்திய மாதம் என்பது தொடர்ச்சியாக 3 மாதங்கள் புனிதமான மாதங்கள். துல்காதாவினுடைய மாதம், துல்ஹஜ்ஜினுடைய மாதம், முஹர்ரம் மாதம். இந்த 3 மாதமும் அரேபியர்கள் வியாபாரத்திற்காக வெளியே செல்ல மாட்டார்கள். புனிதமான மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் வீடுகளுக்குள்ளாகவே தங்கியிருப்பார்கள். உறவுகளோடி வீடுகளோடியே அவர்கள் தங்களுடைய வாழ்வுகளை அமைத்துக் கொள்வார்கள். முஹர்ரம் முடிவடைந்து சஃபர் பிறக்கும் பொழுதுதான் வியாபாரத்திற்காக வெளி உலகத்திற்கு பயணப்படுவார்கள். தங்கள் வியாபாரங்களை எல்லாம் இந்த ஒரு மாத காலத்தில் நிறைவு செய்து இந்த ரபியுல் அவ்வலில் தான் லாபங்களை பெருக்குவார்கள். ஆதலால் இந்த மாதத்திற்கு ரபியுல் அவ்வல், வசந்தத்தின் முதல் மாதம் என்பதாக பெயர் வைத்தார்கள். இந்த மாதத்தில்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இந்த மாதத்தினுடைய பிறை 12 தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு விடை பெற்றார்கள். அல்லாஹுவின் தூதர் பிறந்ததும் இந்த மாதத்தில்தான். அதே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணிப்பதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த மாதமும் இந்த மாதம். துல்லியமாக அல்லாஹுவின் தூதர் பிறை 12 திங்கள்கிழமை இவ்வுலகத்தை விட்டு அல்லாஹுவின் தூதர் விடை பெற்றார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வு என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மட்டுமல்ல,
உலகம் உள்ளவரை அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு முன்னோடியாக, ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் அனுப்பினார். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன். திட்டமாக இந்த இறை தூதர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அழகிய வழிகாட்டியாக இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வு மட்டுமல்ல, அல்லாஹுவின் தூதரினுடைய மரணமும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் பாடங்களையும் படிப்பினைகளையும் சுமந்து நிற்கிறது. அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய அந்த கடைசி பகுதிகள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய வாழ்வை நிறைவு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் இந்த உம்மத்திற்கு கூறிய வார்த்தைகள், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் அல்லாஹுவின் தூதர் ஒரு முன்னோடி, எப்படி நாம் இந்த உலகத்தில் மரணிக்க வேண்டும் என்பதற்கும் அல்லாஹுவின் தூதர் முன்னோடியாக இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹுவின் தூதரினுடைய வாழ்வு எப்படி நமக்கு படிப்பினைகளை பாடங்களை சுமந்து நிற்கிறதோ, அதுபோலத்தான் அல்லாஹுவின் தூதரினுடைய மரணமும் அவர்கள் மரணிக்கும் பொழுது நடந்த நிகழ்வுகளும் பல நூறு பாடங்களை, பல நூறு படிப்பினைகளை சுமந்து நிற்கிறது. அதில் முதல் பாடம், இவ்வுலகத்திலிருந்து எல்லோரும் நாம் விடை பெறுவோம் என்ற ஒரு பாடம். யாராக இருக்கட்டும், இவ்வுலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அரபியில் சொல்வார்கள், வாழுவதற்கு அல்லாஹ் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்க வேண்டும். இந்த உலகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வாய்ப்பை கொடுக்காத நேரத்தில் நம்மில் யார் இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்ற ஒரு கேள்வி கேட்பார்கள். அல்லாஹுவின் தூதரினுடைய மரணம் நமக்கு உணர்த்தக்கூடிய முதல் செய்தி என்னவென்றால், அல்லாஹுவின் தூதரே இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றார்களேயானால் அல்லாஹுவினுடைய நேசர், அல்லாஹுவினுடைய தூதர், மிகவும் அல்லாஹுவிற்கு பிரியப்படக்கூடியவர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய ஈரக்குலையான ஃபாத்திமா, தன்னுடைய உறவுகள், தன்னுடைய லட்சோபக்கணக்கான உயிருக்கு உயிராக நேசித்த தோழர்களை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றார்களேயானால் நாமும் இவ்வுலகத்தை விட்டு ஒரு நாள் விடை பெறுவோம் என்பதற்கு ஒரு முன்னோடிதான் அல்லாஹுவின் தூதர். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவினுடைய தூதர்களில் ஒரு தூதர். கது ஹலத் மின் கபிலிக்கும் ருசுல். இவருக்கு முன்பாக பல இறை தூதர்கள் வந்தார்களே, அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இந்த தூதருக்கும் நடக்கும். வாழும் பொழுதே அல்லாஹு சொல்ல சொன்னான், நீயும் அல்லாஹுவின் தூதரில் ஒரு தூதர் தான். உனக்கு முன்பாக லட்சோபக்கணக்கான தூதர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தார்கள், சென்றார்கள். அதுபோலத்தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணிக்க கூடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் பொழுதே தோழர்களுக்கு அல்லாஹ் உணர்த்தி சென்றான். இரண்டாவதாக, என் அன்பு சகோதரர்களே, வாழக்கூடிய காலகட்டத்தில் மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. யாருக்கும் மரணம் பாகுபாடு காட்டக்கூடியதல்ல. எல்லோரையும் மரணம் அரவணைத்துக் கொள்ளும். என்றாலும் வாழும் காலகட்டத்தில் திடீர் என்பதாக மரணிப்பதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் கேட்ட பல்வேறு பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் மௌத்தில் ஃபுஜ்ஆ. அல்லாஹுவே, திடீர் என்ற மரணத்தை எனக்கு தந்து விடாதே. அல்லாஹுவின் தூதர் அப்படி மரணிக்கவில்லை. நோய்வாய்ப்பட்டார்கள், தோழர்களோடு உரையாடினார்கள், உறவுகளை கூப்பிட்டு உரையாடினார்கள், தோழர்களோடு பேசினார்கள். மகிழ்ச்சியாக விடைபெறுவதற்கு முன்பாக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ எல்லா காரியங்களையும் நிரப்பமாக செய்ததற்கு பிறகு ரசூல் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார்கள். அல்லாஹுவின் தூதரினுடைய மரணம் நமக்கு தரக்கூடிய மற்றும் ஒரு பாடம், திடீர் என்ற மரணம் இருக்கிறதே, அது பல விஷயங்களை சிதைத்துவிடும். அதனால்தான் ரசூல் அல்லாஹ்விடத்தில் அவ்வப்பொழுது இப்படி பிரார்த்தனை செய்வார்கள். கான ரசூலுல்லா, ரசூல் இப்படி பிரார்த்திப்பவராக இருந்தார், அல்லாஹுவே, திடீர் என்ற மரணத்திலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. திடீர் என்ற மரணம் கெட்ட மரணம் அல்ல. யாரோ ஒரு நபர் திடீர் என்பதாக மரணித்து விட்டதினால் அவர் கெட்டவரோ, தீமை செய்ததினால் அவர் மரணித்தார் என்று நாம் சொல்ல வரவில்லை. ஆனாலும் திடீர் என்ற மரணம் வராமல் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். ரசூலும் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். ரசூல் அந்த மரணத்திற்குள்ளாக சிக்கவில்லை. காரணம், மரணம் நெருங்குகிறது என்ற அந்த பார்வை நமக்கு கிட்டும் பொழுதுதான்
உறவுகளோடு பேச வேண்டியதை நம்மால் பேச முடியும். அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டிய காரியங்களை நம்மால் பேச முடியும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கான அவகாசம் தேவை. கடமைகளை நிறைவு செய்வதற்கான சில சந்தர்ப்பங்கள் தேவைப்படுகிறது. திடீரென்ற மரணத்தில் இது எதுவுமே கைகூடாது. எதை பேச வேண்டும் திடீர் என்பதாக நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் கடமைகள் எல்லாம் அப்படி நிற்கதியாக நிற்கும். அப்ப ரசூலினுடைய மரணம் நமக்கு தரக்கூடிய இரண்டாவது ஒரு பாடம், மரணம் வரத்தான் போகிறது. அந்த மரணம் வரும் பொழுதே சில சுட்டிக்காட்டுதலோடி மரணம் வரத்தான் போகிறது. மரணம் வரும் பொழுதே சில அடையாளங்களோடு மரணம் நமக்கு வர வேண்டும். நம்முடைய உள் உணர்வு நமக்கு உணர்த்த வேண்டும், மரணத்திற்கு நாம் நெருங்கிவிட்டோம், காரியங்களை நாம் நிறைவு செய்வோம் என்பதாக திடீரென்ற மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மரணம் வரத்தான் போகிறது. அந்த மரணமும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அந்த மரணம் நமக்கு வர வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த தினமும் காலையில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனை, வ அஊது பிக அன் அருத்த இலா அர்தலில் உமுர், அல்லாஹ்வே தள்ளாடக்கூடிய வயதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப தள்ளாடக்கூடிய வயது என்று சொன்னால் அப்ப வாழுவதை விரும்ப வேண்டாமா என்று கேட்டால் வாழுவதை விரும்ப வேண்டும். மற்றொரு இடத்தில் ரசூல் பிரார்த்தனை செய்திருக்கிறார், மனிதர்களில் மிகச்சிறந்தவர் மன் தால உம்ருஹு, நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர் மனிதர்களில் மிகச்சிறந்தவர் என்பதாக சொன்னார்கள். இங்கே தள்ளாடக்கூடிய வயது என்று ரசூல் சுட்டிக்காட்டுவது, நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோம், பிறருக்கு நோவினை ஏற்படுத்தி நம்மை பெற்றவர்களுக்கெல்லாம் நோவினையை ஏற்படுத்தி நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கே தெரியாமல் அறிவுகள் எல்லாம் மழுங்கி பிறரெல்லாம் மரணத்தை இவன் எப்பொழுது சாகுவான் என்பதாக பிறர் எதிர்பார்ப்பார்களே, அந்த ஒரு சூழலுக்குள்ளாக நாம் பயணப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய காலுகளும் நம்முடைய கண்களும் நம்முடைய நாவுகளும் நம்முடைய சுய காரியத்தை நம்மால் செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருக்கும் பொழுதே மரணம் வந்துவிட வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் தினமும் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அருத்த இலா அர்தலில் உம்ரி, அல்லாஹ்வே தள்ளாடக்கூடிய வயது. மற்றும் ஒரு அறிவிப்பிலே அறிவுகள் எல்லாம் மழுங்கியதற்கு பிறகு ஏற்படக்கூடிய மரணம் இருக்கிறது, அந்த மரணத்திலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய வரை அவர்கள் தேவையை அவர்கள் தான் செய்தார்கள். நோய்வாய்ப்பட்டார்கள், ஆனால் அவர்களினுடைய மலத்தையோ அவர்களினுடைய சிறுநீரையோ யாரும் எடுத்துச் செல்லக்கூடிய சூழலை அவர்கள் உருவாக்கவில்லை. ஆரோக்கியமாக தன்னுடைய காரியத்தை தானே செய்தார்கள். யார் வருகிறார்கள், யார் நம்மோடி பேசுகிறார்கள், என்ன பேசப்படுகிறது, என்ன பேச வேண்டும், தெளிவான அறிவோடித்தான் அல்லாஹுவின் தூதர் மரணத்தை தழுவினார்கள். ரசூலினுடைய பிரார்த்தனையும் அதுதான், அல்லாஹுவே தள்ளாடக்கூடிய வரை நீண்ட ஆயுளோடி வாழ வேண்டும். நீண்ட ஆயுள் கிடைப்பது அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அருள். அந்த ஆயுள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நீண்ட ஆயுள் கிடைத்து விட்டது, பிறருக்கு நோவினையாக அந்த ஆயுள் வந்துவிடக் கூடாது. படுக்கையில் படுத்தவர்களாக, பிறரை சிரமப்படுத்தியவர்களாக, பக்கத்தில் அமர்ந்து கொண்டு இவர் மரணித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்குமே என்பதாக எதிர்பார்க்கக்கூடிய சூழல் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. ரசூலுக்கு அல்லாஹ் அந்த மரணத்தை கொடுக்கவில்லை, தன்னுடைய காரியத்தை தானே நிறைவேற்றக்கூடிய அடிப்படையில் தான் ரசூல் ஆரோக்கியத்தோடு மரணத்தை என்ன செய்தார்களே ஆனால் சந்தித்தார்கள். நான்காவதாக, மரணம் வருகிறது என்று தெரிந்துவிட்டால் அந்த மரணத்திற்கு நாம் தயாராக வேண்டும். சில பொழுது அல்லாஹ் உணர்த்துவான். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, என்னுடைய உம்மத்திற்கு 60 65 வயதுகள் என்பதாக. அப்ப 60 வயதை எல்லாம் நாம் தொட்டுவிட்டோம் என்று சொன்னால், ஒரு 50 வயதை எல்லாம் நாம் தொட்டுவிட்டோம் என்று சொன்னால் நமக்கான பயணத்திற்கான நாட்கள் நெருங்கிவிட்டது என்ற அடையாளம். அதற்காக முந்தி உள்ளவர்கள் எல்லாம் மரணிக்க மாட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. பொதுவாகவே ரசூல் சொன்னார்கள் அல்லவா, என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆயுள் இவ்வளவுதான். அப்ப அந்த வருடங்களை நாம் கடக்கும் பொழுது 50 வயதுகளை எல்லாம் நாம் தொட்டுவிட்டோம் என்று சொன்னால் இனி நமக்கான மறுமைக்கான வாழ்வு தயாராக போகிறது என்பதாக நாம் மறுமைக்காக நம்முடைய அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். குர்ஆனினுடைய கடைசி அத்தியாயம் சூரா அன்-நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் எந்த தொழுகை தொழுதாலும் சுஜூதிலே இப்படி பிரார்த்திப்பார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லா திக்கஹு வ ஜில்லா வ அவ்வலஹு வ ஆஹிரா வ அலானியத்தஹு வ சிர்ரா. அல்லாஹுவே, என்னுடைய எல்லா பாவங்களை நீ மன்னிப்பாயாக, சிறியதை மன்னிப்பாயாக, பெரியதை மன்னிப்பாயாக, ரகசியமாக செய்ததை மன்னிப்பாயாக, வெளிப்படையாக செய்ததை மன்னிப்பாயாக என்று தன்னுடைய எல்லா பாவத்திற்கும் அந்த அத்தியாயம் என்ன உணர்த்துகிறது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனுக்குள்ளாக நுழைவதை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை நீ பார்த்தால் என்ன அர்த்தம்? மக்கள் இந்த தீனுக்குள்ளாக நுழைய ஆரம்பித்து விட்டார்களே, ஆனால் உனக்கான வேலை நிறைவடைகிறது. ஆதலால் நீ இஸ்திக்ஃபாரை செய்து கொண்டே இருப்பாயாக. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூல் மரணிப்பதற்கு முன்பாக தொழுத எல்லா தொழுகைகளிலும் இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு பிறகு எந்த தொழுகை தொழுதாலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாகவே தொழுவார்கள். இப்போ மரணத்திற்கு தயாராகுதல், உறவுகள் தோழர்களோடி நான் மரணிக்கப் போகிறேன், நான் மரணிக்க கூடும், இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று வசியத்து செய்வது. அல்லாஹுவின் தூதர் கடைசி தன்னுடைய பேருரையில் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லவா, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்கா லஅல்லா லா அல்காக்கும் பஅதி லா அல்காக்கும் பஅதி ஹாதா. இந்த வருடத்திற்கு பிறகு இனி உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஆதலால் கவனமாக கேளுங்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்திலிருந்து உங்களது உம்ரா ஹஜ்ஜினுடைய கிரிகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூல் உணர்த்தினார்கள். தோழர்களுக்கு, உறவுகளுக்கு உணர்த்தினார்கள். அல்லாஹுவின் தூதர் ரமதானிலே ஈத்திகாஃப் இருப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் ஒரு முறை என்ன செய்வாரையானால் வந்து ரசூலுல்லாஹ்வோடு குர்ஆனை ரசூல் ஓதுவார், ஜிப்ரீல் கேட்பார், ஜிப்ரீல் ஓதுவார், ரசூல் கேட்பார்கள். ஆனால் கடைசி வருடம் ரமதானில் ஈத்திகாஃப் இருக்கும் பொழுது வழக்கத்துக்கு மாற்றமாக 2 முறை ஜிப்ரீல் ஓதுவதும் ரசூல் கேட்பதும், ரசூல் 2 முறை ஓதுவதும் ஜிப்ரீல் கேட்பதும் ரசூலுக்கே உள்ளுணர்வை உணர்த்துகிறது. ஏதோ ஒரு வித்தியாசம், இது விடைபெறக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது என்று தெரிந்தவுடன் ஈத்திகாஃப் நிறைவு செய்தவுடன் பெருநாள் தொழுதற்கு பிறகு தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை சந்திக்கிறார்கள். நண்பு மகளே, வழக்கத்திற்கு மாற்றமாக ஜிப்ரீல் இப்படி 2 முறை ரமதானிலே வந்துவிட்டு சென்றார் என்று தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய மரணத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது, கொஞ்சம் நீ பதறிவிடாதே, எது நடந்தாலும் தைரியமாக நின்றுகொள், நீந்தான் என்னுடைய ஈரக்குலை, நீந்தான் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை போன்று ரசூல் என்ன செய்தார்களே ஆனால் உணர்த்தினார்கள். ஒரு மனிதருக்கு மரணம் நெருங்கும் பொழுது உறவுகளை தயார்படுத்துதல், நான் விலகிச் செல்லக்கூடும், நான் விடைபெறக்கூடும், அடுத்த வருடம் நான் உங்களுக்கு முன்னால் நிற்காமல் இருக்கக்கூடும், அடுத்த வருடம் என்னை நீங்கள் சந்திக்காமல் இருக்கக்கூடும். வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? உண்மையில் அதுதான் நடந்தது. தயார்படுத்துவது உறவுகளை. நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும், நான் இல்லாவிட்டாலும் நம்முடைய குடும்பம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரியமான நன்மைகள் தொடர வேண்டும், நான் இல்லாவிட்டாலும் பதறிவிடக்கூடாது, குடும்பத்தின் பொறுப்புகளில் நிதானத்தோடு கையாள வேண்டும் என்று தோழர்களுக்கு உறவுகளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை இடங்களில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் யமனுக்கு அல்லாஹுவின் தூதர் அனுப்புகிறார். அவரை வழி அனுப்பும் பொழுது ரசூல் அவர் கையை பிடிச்சி சொன்னார்கள், இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா, இப்படி போற அடுத்த வருடம் நீ மதீனாவுக்கு வந்தாய் என்றால் என்னை நீ பார்க்க மாட்ட. ஒன்று வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி, என்னுடைய மஸ்ஜிதை நீ பார்ப்பாய், அங்கு நான் இருக்க மாட்டேன், என்னுடைய கபரை நீ பார்க்கக்கூடும், பதறிவிடாதே, பொறுப்புகளை உன்னிடத்தில் தந்துவிட்டேன், அடுத்த வருடம் நான் இருக்க மாட்டேன், பதறிவிடாதே, பொறுப்புகளில் சரியாக இரு என்று அல்லாஹுவின் தூதர் ஆளுநராக அனுப்பும் பொழுது அவருக்கு வசியத்து செய்து உபதேசம் செய்து அனுப்பினார்கள். இப்ப 4வது மிக முக்கியமான ஒரு விஷயம், அதிகம் உறவுகளோடு நம்முடைய வாழ்க்கைகளினுடைய முடிவு நெருங்குவதை நாம் பார்த்தால் பேச வேண்டும், தைரியத்தை ஏற்படுத்த வேண்டும். திடீர் என்பதாக அவர்களை நடுரோட்டிலே விட்டுவிட்டு சென்று விடக்கூடாது. யாரால் எந்த இழப்பை தாங்க முடியும்? குடும்பத்தினுடைய தூணாக இருந்த நம்மை நம்முடைய குடும்பம் இழப்பார்களை ஆனால் தாங்க முடியாதவர்களால் பதறி விடுவார்கள். எத்தனை குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல மிக முக்கியமாக செய்த ஒரு உபதேசம், 4வதாக தன்னுடைய உறவுகளுக்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னை நம்பி இருப்பவர்களுக்கு
நான் மரணிக்கப் போகிறேன், அடுத்த வருடத்திற்குள்ளாக நான் மரணிப்பேன், இந்த மாதத்திற்குள்ளாக நான் மரணிக்க கூடும், பதறாதீர்கள், நிதானமாக இருங்கள் என்பதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை எல்லாம் கூப்பிட்டு புகாரியினுடைய அறிவிப்பு, என்னை நீங்கள் பொறுமையாக இருங்கள், வரக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் ஹவுதுல் கௌசரில் நின்று கொண்டிருப்பேன், நீங்கள் பதறிவிடாதீர்கள், நான் இல்லை என்பதற்காக நீங்கள் பதறிவிடாதீர்கள், நான் ஹவுதிலே உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்காக தயாரானார்கள். ஐந்தாவதாக, மரணம் என்பது ஒரு சோதனை. மரணம் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு மரணத்திற்கும் ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் மனிதன் சாந்தம் அடைவான். மரணம் என்பது பொதுவானது. அந்த மரணம் வருவதற்கு முன்பாக காரணங்களோடு மரணம் வரும். சிலருக்கு கேன்சர் ரீதியாக, சிலருக்கு கிட்னி ஃபெயிலியராக, சிலருக்கு நோயிலே விழுந்தவர்களாக, ஏதோ ஒரு காரணத்தோடித்தான் மரணம் என்ன செய்யும் என்று சொன்னால் நம்மை தீண்டும். அப்பொழுதுதான் நமக்கும் சரி நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆதலால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்திற்கு சில காரணங்களை வைத்திருக்கிறான். அப்படி காரணங்கள் சோதனையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில இந்த ஹதீஸ் வருது, மா ரஅய்து ரஜுலன் அஷத்து அலைஹில் வஜ்ஹு மின் ரசூலில்லாஹ். மரணத்தின் பொழுது ரசூல் பட்ட கஷ்டத்தை போன்று பிறர் பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு நோய்கள் என்று சொன்னால் முடக்கக்கூடிய நோய்கள் அல்ல, பொதுவாக மரணத்திற்கான ஒரு நோய்கள். அதிகம் தலைவலிப்பது, எழுந்திருந்தாலே அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுவது, தொழுகைக்காக எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு விழுவது, பிறந்த நபர்களினுடைய தோளிலே கை போட்டால் மட்டும்தான் நடக்கக்கூடிய அளவிற்கு சக்திகள். அப்ப இந்த சோதனையின் பொழுதெல்லாம் நாங்கள் பொறுமை காக்க வேண்டுமே தவிர, இதுதான் முக்கியமான ஒரு இடம். மரணம் நெருங்கும் பொழுது நமக்கான நோய்களும் நெருங்க ஆரம்பிக்கும். அந்த நோய்களை பார்த்து நாம் பதறிவிடக் கூடாது. அல்லாஹ் கைவிட்டு விட்டானே என்பதாக ஷைத்தானினுடைய கடைசி பகுதி அந்த பகுதி தான். உச்சகட்டமாக ஷைத்தான் கடைசியாக நம்மை வழிகெடுப்பதற்கு விரித்து வைத்திருக்கக்கூடிய வலை, அந்த வலைதான் அல்லாஹ்வின் மீது தப்பான எண்ணங்களை கொண்டு வருவான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் புகாரில் இந்த ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் நோய் நலம் விசாரிக்கிறதுக்காண்டி வாராரு. மரணத்தினுடைய நோய், பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. தலை வலியில் கையை துணியை போட்டு தலையை கெட்டி வைக்கிறாங்க. காய்ச்சல். பக்கத்தில் இருப்பவரினுடைய உடம்பிலே ரசூலினுடைய சூடு தெரியும். அப்ப எப்படி தொட்டால் அல்ல, பக்கத்தில் உட்கார்ந்தாலே போதும் ரசூலினுடைய சூடு அவர் மீது அடிக்கும். அவ்வளவு கடுமையான சூடுகள். அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீரோடி, ரசூலே எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள், எவ்வளவு சிரமப்படுகிறீர்கள், யாரால் தாங்க முடியும் அல்லாஹ்வின் தூதரினுடைய கஷ்டத்தை? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் 2 நபர்கள் படக்கூடிய கஷ்டத்தை நான் பட்டு கொண்டிருக்கிறேன். உடனே ரசூலுல்லாஹ் அடுத்து அவருக்கு திருத்தி கொடுக்குறாங்க, மாமின் முஸ்லிமின், எந்த ஒரு இறை நம்பிக்கையாளனா இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னை சுட்டி நான் ரசூலுல்லாஹ் சொல்லலை, அவங்க தான் தான் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கியாமத் வரக்கூடிய மக்களுக்கு மாமின் முஸ்லிமின், எந்த முஸ்லீமாக இருக்கட்டும், அவருக்கு ஒரு நோய் ஏற்படுமையானால் மரதன் ஃபமா சிவாஹு, அல்லது நோயை விட மேலே கீழே ஒரு சின்ன ஒரு முள்க்கு அவர் காலில் குத்தும் பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு சின்ன வேதனையும் கூட, இல்லா ஹத்தல்லாஹு பிஹி ஸய்யிஆத்திஹி கமா தஹுத்து ஷஜரத வரகஹா, எப்படி காய்ந்த இலைகள் மரத்திலிருந்து விழுமோ காத்தடிக்கும் பொழுது, அதுபோன்று சோதனைகள் நோய்கள் வரும் பொழுது பொறுத்து கொள்ளும் பொழுது அவரினுடைய பாவங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மரணத்திற்கான நோய் வரும் பொழுது நாம் ஒன்றை மட்டும் ஆழமாக நம்ப வேண்டும், இது அல்லாஹ் நம்முடைய மரணத்திற்கு ஒரு காரணமாக இந்த நோயை அமைக்கக்கூடும். ஷிஃபாவை தேட வேண்டும், நிவாரணத்தை தேட வேண்டும், மருத்துவத்தை தேட வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஆள் மனதிலே ஒன்று சொல்ல வேண்டும், இந்த சோதனையின் ஊடாக, இந்த வேதனையின் ஊடாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்குகிறான், என்னுடைய பாவங்கள் எல்லாம் விழுந்து கொண்டே இருக்கிறது. என்னை ரப்பு சந்திக்கும் பொழுது பரிசுத்தவானாக என்னை சந்திப்பதற்கு அல்லாஹ்வினுடைய ஏற்பாடாக கூட இது இருக்கக்கூடும் என்பதாக நம்ப வேண்டும். நோயின் நேரத்தில் பதறிவிடுகிறோம். மரணிக்கும் பொழுது ஒரு காரணத்தோடு ஒரு நோய் வரும், உடனடியாக அல்லாஹ்வை மறுத்து விடுகிறோம். எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் நான் கையேந்தி விட்டேன், அல்லாஹ் கை கொடுக்கவில்லையே, அல்லாஹ் கைவிட்டு விட்டானே, அல்லாஹ் ஒருவன் இருந்திருந்தால் எனக்கு ஷிஃபாவை நல்கி இருப்பானே,
எவ்வளவு தான தர்மம் செய்தேன், அல்லாஹ் கைவிட்டு விட்டானே. இல்லை இல்லை, ரசூலினுடைய அந்த மரணத்திற்கான நோயை பற்றி சொல்கிறார்கள். அஷத்து கடுமையாக அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டார்கள். வாழ்க்கையில் ரசூல் நோய்வாய்ப்பட்டதை போன்று யார் நோய்வாய்ப்பட்டும் நான் பார்த்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எந்த நேரத்திலும் மரணம் நமக்கு வரக்கூடும், வருவதற்கு முன்பாக காரணங்களோடு வரக்கூடும். அந்த நோய்களை நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், பதறிவிடக் கூடாது என்பதற்கு பொறுமை காக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். கடைசி வர தொழுகையினுடைய விஷயத்தில் ரசூல் மிகவும் பேணுதலாக இருந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை மரணிக்கிறாங்கன்னா வியாழக்கிழமை 10 நாளைக்கு முன்பாகவே நோய் வந்துட்டு, 15 நாளைக்கு முன்பாகவே நோய் வந்துட்டு, ஆனாலும் தொழுகைக்கு வருவாங்க. கடைசி அவங்க தொழுகை நடத்தியது திங்கக்கிழமை மரணிக்கிறாங்க, ஃபஜ்ருக்கு பிறகு. லுகர் வரல, லுகருக்கு முன்பாகவே மரணிச்சிட்டாங்க. வியாழக்கிழமையினுடைய மக்ரிபு தொழுகையை நம்மெல்லாம் மக்ரிபில் என்ன அத்தியாயத்தை ஓதுவோம், நம்ம ஊரில் என்ன அத்தியாயத்தை ஓதுவோம், உச்சகட்டமாக மக்ரிப் தொழுகையில் தான் சின்ன அத்தியாயத்தை ஓதுவோம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக லீலாஃபி குரைஷ், எல்லாரும் அப்படித்தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த நோயில் தோழர்கள் சொல்றாங்க, ரசூல் எங்களுக்கு தலைமையேற்று நடாத்திய கடைசி தொழுகை வியாழக்கிழமை மக்ரிபு தொழுகை. அந்த தொழுகையில ரசூல் எங்களுக்கு ஓதிய அத்தியாயம் வல் முர்ஸலாத்தி உர்ஃபா என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 29வது ஜுசுவினுடைய கடைசி அத்தியாயம், 2.5 பக்கத்துக்கு அந்த அத்தியாயம் இருக்கும். மக்ரிபு தொழுகையில ரசூல் ஓதிய அத்தியாயம். அந்த நோயிலும் கூட அப்ப கடைசி வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வரும், 2 நபர்களினுடைய தோளில் கையை போட்டவராக மஸ்ஜிதிற்கு ரசூல் வந்து தொழுகை நடத்தினார்கள், நின்று கொண்டே தொழுதார்கள். வியாழக்கிழமை மக்ரிபு முடிச்சுட்டு போன உடனே பயங்கர புகாரில வரும், தாங்க முடியாத நோய், எழுந்திருப்பாங்க, பாங்கு சொல்லியாச்சு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, பாங்கு சொல்லிட்டாங்களா, மக்கள்லாம் தொழுதுட்டாங்க, சொல்லி என்ன மக்கள்லாம் தொழுதாச்சா? இல்லை யார் சொல்ல, நீங்க இல்லாம இன்னைக்கு தொழுக முடியும், நீங்க தான் எங்களினுடைய இமாம், வாழ்ந்தாலும் மரணித்தாலும் நீங்கள் தான் எங்களுக்கு இமாம். அப்ப நீங்க இல்லாம எங்களுக்கு யார் முன்னாடி நிக்க முடியும், அந்த இடத்துல நிக்கிறதுக்கு யாருக்கு சக்தி உண்டு? இல்லை. உடனே எந்திரிச்சு தண்ணியை ஊற்றுவாங்க, தொழுகைக்கு நான் போறேன், திடீர்னு மயக்கம் போட்டு விழுறது. கொஞ்ச நேரம் கழிச்சு உசல்லி என்ன மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா, நீங்க இல்லாம வாய்ப்பே இல்லை, தண்ணியை ஊத்துங்க தலையில, எந்திப்பாங்க, திடீர்னு திருப்பி மயக்கம் போட்டு. கடைசி ஒரு கட்டத்தில் ரசூலுக்கு தெரிந்து விட்டது, இனி நம்மால் நிற்க முடியாத ஒரு சூழல் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே ரசூல் அப்பதான் சொன்னாங்க, முரு அபூபக்கரின், அபூபக்கருக்கு ஏவுங்க. வியாழக்கிழமையினுடைய இஷாவினுடைய தொழுகையை அவர் தலைமையேற்று நடாத்துகிறார். வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக அவங்க தான் தொழுகை நடத்துனாங்க. சனிக்கிழமையினுடைய லுகர் தொழுகையை மீண்டும் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க முஸஃபுக்கு. சனிக்கிழமைக்கு மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல வரும், தலையில ஒரு பெரிய துணியை வச்சு கெட்டி 2 பேர் அலாக்கா தூக்கிட்டு வந்து அந்த ஒரு தொழுகையை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுகை நடத்தினார். சனிக்கிழமை, திங்கக்கிழமை மரணிக்கிறாங்க, சனிக்கிழமையினுடைய லுகர் தொழுகையின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருப்பார்கள். ரசூலுக்கு சப்தம் பெருசா, நோய் இருக்குல்லவா, உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவா அல்லாஹு அக்பர்னு சொல்றது, ரசூலினுடைய சப்தத்தை பின்பற்றி அபூபக்கர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார். அபூபக்கரினுடைய சப்தத்தை பின்பற்றி சமூகம் தொழுதது. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரே ஒரு தொழுகைக்கு மட்டும் 2 இமாம்கள் நின்றார்கள். சனிக்கிழமை ரசூல் மரணிப்பதற்கு முந்தைய சனிக்கிழமையினுடைய லுகர் தொழுகை 2 இமாம்களை கொண்டு ரசூல் அபூபக்கருக்கு இமாமாக இருந்தார்கள், அபூபக்கர் சமூகத்திற்கு இமாமாக நின்றார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்ப்போம். அப்ப இங்க என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், கடைசி மரணிக்கும் பொழுது ரசூல் செய்த கடைசி வார்த்தை, ஆயிரக்கணக்கான வஹீயினுடைய வசனங்களை ஓதி அந்த நாவு, லட்சக்கணக்கான நபிமொழிகளை இந்த உம்மத்திற்கு சொல்லி அந்த நாவு மரணிக்கும் பொழுது கடைசியா செய்த உபதேசம், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்வாங்க, அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், என் சமூகமே தொழுகை, என் சமூகமே தொழுகை, உங்களுக்கு கீழ் உள்ளவர்களிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். இனி ஒரு அறிவிப்பில் உங்கள் பெண்களிடத்தில் நல்ல முறையை நடந்து கொள்ளுங்கள். இதுதான். அதற்கு பிறகு ஒரு வார்த்தையை பேசவே இல்லை. காலம் முழுவதும் வஹீயை ஓதி அந்த நாவு. அப்ப கடைசி வரை ரசூலினுடைய கடைசியா இந்த உம்மத்தை ரசூல் பார்த்த பார்வை எங்கே? ரபீல் அவ்வல் பிறை 12 ஃபஜ்ரினுடைய தொழுகை. அபூபக்கர் ரலியல்லாஹு இமாமா தக்பீர் கட்டின உடனே ரசூலுல்லாஹ் அந்த திரையை விலக்கி பார்க்கறாங்க. புகாரில இந்த ஹதீஸ் வரும், ரசூல் சிரிக்கி, ரசூல் பார்த்த உடனே தொழுகையிலேயே எல்லாரும் திரும்புறாங்க. ரசூல் வர போறாங்க, அல்லாஹ்வின் தூதர் தயாராயிட்டாங்க, மாஷா அல்லாஹ் நிவாரணம் கிடைச்சிட்டோ. ரசூலினுடைய முகமெல்லாம் புன்முறுவல். ரசூல் தன்னுடைய சமூகம் நிற்பதை பார்க்கிறார்கள். எந்த சமூகத்திற்கு 23 ஆண்டு காலம் நாம் வேலை செய்தோமோ
அந்த சமூகம் நாம் இல்லாவிட்டாலும் கூட அதிகாலை தொழுகைக்கு நாம் இருக்கும் பொழுது எப்படி கட்டுப்பாடாக இருந்ததோ அதே போன்று என்னுடைய சமுதாயமும் கட்டுப்பாடாக இருக்கிறது என்று பார்த்து புன்முறுவல் பூத்தார்கள். ஹதீஸ்ல வரும், புகாரில, ரசூலை நாங்க பார்த்த பார்வையும் அதுதான் கடைசி, ரசூல் எங்களை பார்த்த பார்வையும் அதுதான் கடைசி. அப்ப ரசூலுல்லாஹ் கடைசியா இந்த உம்மத்தை எதுல விட்டு சென்றார்கள்? தொழுகையில் தான் விட்டு சென்றார்கள். ஆதலால் அன்பு சகோதரர்களே, எது நடக்கட்டும், உயிர் போகக்கூடிய வரை அல்லாஹ் சிலருக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பா. கல்லாவே இருக்காது, மரணிச்சிருவார். இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு போவாரு, ஃபஜ்ர் வர்ற முன்னுக்கிட்டே மரணிச்சிருப்பாரு. ஃபஜ்ரே வந்திருக்காது, இஷாவை ஒரு தொழுகை கூட கலாவா இருக்காது. அப்படி அல்லாஹ் சிலருக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுப்பான். மக்ரிப் தொழுதுட்டு இஷாவை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு, இஷா பாங்கு கூட சொல்லி இருக்காது, மரணிச்சிருப்பாரு. அவருக்கு கலாவே கிடையாது, ஒரு தொழுகை கலா கிடையாது. ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டுக்கு போவாரு, லுகர் பாங்கு சொல்றதுக்கு முன்னகட்டியே மரணிச்சிருவாரு. தொழுகையே கலா இல்லை, அவர் தலையில எந்த தொழுகை விட்டதாக இருக்காது. இது ரொம்ப முக்கியம். மரணம் வரட்டும், தொழுகையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ரசூலினுடைய மரணம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்பதற்கு தயங்கி விடக்கூடாது. மரணிக்க போறோம், அதுக்கு பிறகு பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. உறவுகள்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட, மனைவிட்ட, குழந்தைகிட்ட, நண்பர்கள்ட்ட, வியாபாரிகள்கிட்ட, சமூகத்திட மன்னிப்பு கேட்பதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட உலகத்தில் ஒருவன் உயர்ந்தவன் இருக்கக்கூடுமோ? அல்லாஹ்வின் தூதரை பற்றி சொல்லப்படுது பாருங்க. சனிக்கிழமை லுஹர் தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் வந்தாங்க. மிம்பர்ல உட்கார வைக்கப்பட்டுச்சு. சாயித மிம்பர், அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. மன் குந்து, ரசூல் சொன்ன வார்த்தை, மன் குந்து ஜலத்து லஹா வஹ்ரன் ஃபஹாத அல்லாஹ். யாரையாச்சும் நான் அடிச்சிருந்தா என் முதுகு இந்த அருக்கு தயாரா இருக்கு, அடிங்க. யார்ட்டையாச்சும் நான் எதையாச்சும் திட்டி இருந்தா என் முகம் தயாரா இருக்கு, நீ திட்டுங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் தரணும்னா கேட்டுருங்க, உடனே தந்துடுறேன். இதுக்கு பிறகு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. யாரால கேட்க முடியும்? யாராச்சும் அப்படியே பாத்தியப்பட்டாலும் சொல்லுவாரா? எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ரசூல் திருப்பி எந்திரிச்சு சொன்னார்கள், இன்றைக்கு என்னை பழி தீர்ப்பவர் தான் எனக்கு நேசத்திற்குரியவர். நீங்க வெக்கப்படாதீங்க, கேட்கறத கேட்டுருங்க, திட்டுறத திட்டிருங்க, அடிக்கணுமா 2 அடியை கூட அடிச்சிருங்க, நாளைக்கு மறுமையில வந்து நின்றாத. உன் கூட பழகியதற்காக ஒரு கால் உன்னை காயப்படுத்தி இருக்க கூடும். என் தோழனே, இதோ நான் உனக்கு முன்பாக லஹ்ரி, என் முதுகையை தந்துட்டேன், நாளைக்கு மறுமையில என்னை குற்றம் பிடித்து விடாதே. இப்படி பழி வாங்குபவர் தான் இன்றைக்கு நேசத்திற்குரியவர். ஒரு தோழர் இருந்துச்சாச்சு, 3 திர்ஹம் சலாசத்துக்கு, ஒரு 3 திர்ஹம் எனக்கு வாங்கினீங்க, தரல, தந்தா நல்லா இருக்கும். ஏன்? அந்த தோழர் ரசூல் சொன்ன வார்த்தை எப்படி? என்னை பழி தீர்ப்பவர் தான் நேசத்திற்குரியவர். ரசூலா சொன்னாங்க, உடனே அவர் கையில் கொடுத்துருங்க எல்லாத்தையும். எல்லா விஷயத்தையும் நிறைவு செய்தவர்களாக வாங்க வேண்டிய மன்னிப்புகளை எல்லாம் நிரப்பமாக வாங்கி கொண்டு நாம் மரணிக்கிற முன்பாக தயங்கி விடாதீர்கள். அலி இப்னு அபூ தாலிப் பதறியது அங்கேதான். அவருக்கு ஈமான் கடைசியாக கிட்டக்கூடிய நேரம். அந்த ஆளு சூழலை எதிர்பார்த்து கிபர், பெருமையினால் அந்த தீனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயங்கி விட்டார். கடைசி நேரம் அபூஜஹில்லாம் சுத்தி நிற்கிறார். ரசூல் சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, எனக்கு தெரியும், இதுதான் உண்மைன்னு தெரியும். ஆனா சாவும் பொழுது மதம் மாறியவனாகவோ அல்லது சாகும் பொழுது சத்தியத்தை ஏற்றுவிட்டால் இவனெல்லாம் என்ன சொல்லுவான்? மரணத்துக்கு பயந்து இவங்களாம் என்ன செஞ்சுட்டான்? மன்னிப்பு கேட்டுட்டான்னு சொல்லிடுவாங்கல்ல. எனக்கு வேண்டாம், நான் செத்து இப்படியே போறேன்ட்டு போயிட்டார். அதனால் அந்த பெருமை இருக்கவே கூடாது. மரணிப்பதற்கு முன்பாக யார் கையை பிடித்து யாரிடத்தில் என்ன கேட்க வேண்டுமோ கேட்டு முடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி சொல்ல கடமைகளை நிறைவு செய்யும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை மரணிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையே ரசூலா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கொடுக்க வேண்டிய கடனை எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 7 தீனார் இருக்கு, தங்க காசு. 7ஐயும் அன்னைக்கே சதக்கா செய்கிறாங்க. சில பொருட்கள், அன்பளிப்புகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் முஸ்லீம் பைத்துல் மாலுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. கையில எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் தட்டி விட்டார். கொடுக்க வேண்டிய கடனை கொடுப்பது கடமைகள். யோசி பார்க்கணும், என்னென்ன இருக்கு. நெருங்கிட்டு நாட்கள் நெருங்குகிறது என்று சொன்னால் இல்ல என்பதாக அஜாக்கிரதையாக இருந்துவிடக் கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ரசூல் செய்த வேலை புகாரில வரும். இருந்த 7 தீனாரையும் சதக்கா செய்வது. யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ கடனை முடிச்சு நிறைவாகுவது. யாருக்கு என்னென்ன விஷயங்களை முடிக்கணுமோ, புள்ளைட்ட என்ன சொல்லணும், புள்ள சம்பாதிச்சு தந்திருப்பான் நம்மள்ட்ட. மூத்தவன் சம்பாதிச்ச காசு இருக்கும், நாம சொல்லாம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பெரிய அநியாயமாயிரும். இளையவனை கூப்பிட்டு சொல்லணும், வாப்பா இது ஏன் காசு இல்ல, மூத்தவன் சம்பாதிச்சு கொடுத்த காசு வாப்பா என்று சொல்லிவிட்டு சென்று விட வேண்டும். இளையவனுக்கு என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் தெளிவாக பேசிவிட வேண்டும்.
சில நேரங்களில் பேசாம போன குடும்பத்தினால் மரணத்திற்கு பிறகு, தகப்பனின் மரணத்திற்கு பிறகு சிறைக்கு சென்ற மகன்களை நாம் பார்த்திருக்கிறோம். சண்டையினால், வெட்டுகளால், குத்துகளால். அப்படி ஒரு சூழல் இருக்கவே கூடாது. கடன் யார்ட்ட வாங்கியிருக்கிறோம், நல்லவரா இருந்திருப்பாரு, கடனை வாங்கியிருப்பாரு, சொல்லாம மரணிச்சிருப்பாரு, எழுதாம மரணிச்சிருப்பாரு. கொடுத்தவர் மகன்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் சொல்வார், எங்க வாப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே, நீங்க கடன் கொடுத்தீங்க, என்ன இருக்கு, ஆதாரம் இல்லை, எழுத்து இல்லையே. இவர் அநியாயத்துக்கு உட்படுத்தப்பட்டு விடுவார். என்ன நிரூபிக்கணுமா இல்லையா? அப்ப அதனால் பொறுப்பு ரொம்ப முக்கியம். மரணிப்பதற்கு முன்பாக கடமைகளை நிறைவு செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், எழுத வேண்டியதை எழுத வேண்டும். எப்பனாலும் மரணம் வரட்டும், வாங்கிய கடனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தர்றதை நீங்க எழுதுறீங்களோ இல்லையோ அதுவும் எழுதப்பட வேண்டும். ஆனா நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதை ரொம்ப குறிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மகன்கிட்ட சொல்லணும், இந்த டைரியில நான் மரணத்திற்கு பிறகு நீ படிச்சு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு கொடுக்கணும் வரவு செலவெல்லாம் இருக்கும், மகனே அதை முடிச்சிரு. இதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து முன்பாக யௌமுல் அஹத், ஞாயிற்றுக்கிழமை செஞ்ச வேலை. சதக்கா செய்ய வேண்டியதை சதக்கா செஞ்சாங்க, கடன் கொடுக்க வேண்டியதை கடன் கொடுத்தாங்க, அன்பளிப்பு செய்ய வேண்டியதை அன்பளிப்பு செய்தார்கள். திங்கட்கிழமை காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு தன்னுடைய உறவுகளை எல்லாம் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. மகா ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அஹ்லு பைத்துகள், அலி ரலியல்லாஹு, மகன் மனைவிமார்கள், 9 மனைவிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள், அன்பை வெளிக்காட்டுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க பாருங்க, வலம்மா இர்தஃபா துஹா, சூரியன் உதிச்சு அந்த துஹா நேரம் வர ஆரம்பித்த பொழுது தஆ ரசூலுல்லாஹி இப்னத்துஹு ஃபாத்திமா வப்னைஹிமா அல் ஹஸன் வல் ஹுசைன், ஃபாத்திமாவை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. பேரப்பிள்ளை, நம்ம நேசித்த பிள்ளை அல்லவா, இனி பார்க்கவே முடியாத இடத்துக்கு போகிறோம். என்னதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை பற்றி பேசியிருந்தாலும் கூட அந்த மரணம் என்பது ஒரு சோதனை தான், ஒரு வேதனை தான். நேசமானவர்களை பிரிப்பது மரணம். ரசூலுல்லாஹ் யதார்த்த மனிதராக இருந்தார்கள். தன் மகளை கெட்டி, அந்த ஹதீஸில் வரும், வந்த உடனே கெட்டி அணைத்து அழுவார்கள். தன் பேரப்பிள்ளைய என்னதான் ரசூலுல்லாஹ்வாகவே இருக்கட்டுமே, அந்த பாசம் என்பது குறையவே கூடாது. நம்மள ரொம்ப நபர்கள் நாங்கள்லாம் ஆண்கள் என்ற அந்த திமிரிலேயே வெளிக்காட்டாமலேயே இருந்து விடுகிறோம். மனைவிட்ட பாசத்தை வெளிக்காட்டிட்டா, புள்ளைட்ட இத்தனை நாள் காட்டலையே, இன்னைக்கு காட்டிட்டா. இல்லை இல்லை, மனிதர்கள் யதார்த்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் தான் மகளை கெட்டி அணைக்கிறாங்க. போறோம்ல, இனி பார்க்கவே முடியாத இடத்திற்கு அல்லவா, இனி சந்திப்பு என்பது மறுமையில் அல்லவா. ஈரக்குலையாக இருக்கட்டும், ரிஹானத்துல் ஜன்னா, என் சொர்க்கத்து நறுமண மலர்கள் ஹசன், ஹுசைன், என்னுடைய நேசத்திற்குரிய மனைவிகள், இவர்களை எல்லாம் இனி சந்திப்பது என்பது மறுமையில் மட்டும்தானே. அப்ப எனக்காக வாழ்ந்தவர்கள், என்னுடைய வாழ்வுகளில் ஒரு பெரிய அங்கம் அவர்கள். அந்த அந்த யதார்த்த உணர்வை ரசூல் வெளிப்படுத்துகிறார்கள். தஆ ரசூலுல்லாஹ், லுஹா நேரம் வந்த உடனே கூப்பிட்டு அனுப்புறாங்க. தான் மகளை உட்கார வச்சு, தன் பேரப்பிள்ளைய உட்கார வச்சு அன்பை கெட்டி முத்தமிட்டு பாசத்தை வெளிக்காட்டுறாங்க. அவங்கள முடிச்ச பிறகு தன் மனைவி எல்லாம் கூப்பிடுறாங்க. சொல்ல வேண்டிய உபதேசத்தை எல்லாம் சொல்கிறார்கள். நான் போவேன், பதறிடாத, நீ தான் தைரியமா இருக்கணும். வீட்டில் எனக்கு நான் இருக்கிற வர வேற, நான் இல்லை என்று சொன்னால் என் இடத்தையும் சேர்த்து நீ தான் நிரப்ப வேண்டும். பிள்ளைங்களை பதற விட்டாத, யாரை எப்படி அனுசரிக்கணும், எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். மனைவிமார்களாகிய எங்கள் அல்லாஹ்வின் தூதர் வௌசாபிஹிமா ஹைரா வதஆ அஸ்வாஜுஹு, அல்லாஹ்வின் தூதர் மனைவிகளை எல்லாம் கூப்பிட்டாங்க. ஃபவாதஹுன்ன, அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள், எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்பதாக. எங்களை பற்றி நினைவு கூர்ந்தார்கள், எங்க அன்பை வெளிப்படுத்தினார்கள், எங்கள ஒவ்வொருவரை பற்றியும் நினைவு கூர்ந்தார்கள். ஒவ்வொருவருடைய பேரை சொல்லி ரசூல் என்ன செய்தார்கள், நினைவு கூர்ந்தார்கள். இந்த நிகழ்வு முடிந்ததுதான் தாமதம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக மரணிக்கும் பொழுது ஒரு இறைநம்பிக்கையாளன் இந்த வார்த்தையோடித்தான் மரணிக்க வேண்டும். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. மரணம் நெருங்கும் பொழுது நம்முடைய வாய்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய வார்த்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுக்கு மரணம் தொண்டையின் பக்கம் வருகிறது என்று தெரிந்தவுடன் எல்லாம் ஒவ்வொன்றா அப்படி இதாகுது, மரணிக்க போறாங்க. தொண்டையின் பக்கம் வந்த உடனே ரசூலினுடைய நாவுகள் மட்டும் இந்த வார்த்தை, காது பெருசா கேட்கிறாரு, ரொம்ப அமைதியா சொல்றாங்க, சத்தமா சொல்ல முடியல. என் காது அப்படி ரசூலினுடைய வாய் பக்கத்தில் வச்சு கேட்டேன். ரசூல் இந்த வார்த்தையை தான் சொன்னார்கள், 3 வார்த்தை. அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹுவே என்னை நீ மன்னித்து விடும்.
உன்னை சந்திக்கும் பொழுது எந்த பாவமும் இருக்கக்கூடாது, எனக்கு நான் பாவம் செய்தவன். ரசூல் பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்பாக எல்லா தொழுகையிலும் மன்னிப்பை கேட்டார்கள். மரணிக்கும் பொழுது கடைசியா சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னிச்சிரு, வர்ஹம்னி, என் மீது நீ கருணை காட்டு. வாழும் காலத்தில் கருணை காட்டினாய், இனி ஒரு நெருக்கடியான கபரிய உலகத்திற்கு நான் வரப்போகிறேன், ஒரு நீதிமன்றத்திற்கு வரப்போகிறேன், என் மீது கருணை காட்டு. ஒரு ரஃபீக்கில் அலா, நல்லவர்களோடு உயர்ந்தவர்களோடு என்னை சேர்த்து விடு. அல்லாஹும்ம அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடு. அதைத்தான் ரசூல் கேட்டார்கள், நல்ல உயர்ந்த நண்பனோடு என்னை சேர்த்து விடு. இந்த வார்த்தையை சொன்னார்கள், கைகள் உயர்ந்தது, ரசூலினுடைய கைகள் விரல்கள் கீழே விழுந்தது, உயிர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடலை விட்டு பிரிந்தது. அப்ப இறுதியாக நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, ரசூலினுடைய மரணம், அந்த மரணம் நெருங்கிவிட்டது. நம்முடைய பார்வைகள் மங்கி போகலாம், நம்முடைய உடல் உறுப்புகள் தளர்ந்து போகலாம், நம்முடைய உள்ளம் துடிக்கக்கூடிய வரை நம்முடைய நாவு இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு, உன்னை நோக்கி வருகிறேன், என்னை மன்னித்தவனாக உன் பக்கம் என்னை மீட்டுக்குடியா அல்லாஹ், வர்ஹம்னி, என் மீது கருணை காட்டியா அல்லாஹ், வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடு ரஹ்மானே என்ற வார்த்தையை உதிர்ந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற வேண்டுமே தவிர வேற ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ரசூல் சொன்னார்களே, மன் கால ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்கும் பட்சத்தில் தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைவார் என்பதாக நாமும் எப்பொழுதும் இந்த கலிமாவை, இந்த பாவ மன்னிப்பை நினைத்தவர்களாக இருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரணமும் இந்த கடைசி நேரமும் இந்த வார்த்தையை துதித்தவர்களாக, அல்லாஹ் என்ற வார்த்தையோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் ரசூலுக்கும் கொடுத்தான். அந்த ரசூலின் உம்மத்தாகிய அல்லாஹ் நமக்கும் தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்வையும் நாம் அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ ரசூலினுடைய மரணம் ஒரு 10 பாடங்களை நமக்கு தந்திருக்கிறது. நம்முடைய வாழ்வு மரணம் எப்பொழுது வேண்டுமையானால் நடக்கட்டும், மரணத்திற்கு முன்பாக நாம் செய்திருக்க வேண்டிய காரியங்கள் இவைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களது மரணத்தையும் நமது மரணத்தையும் அல்லாஹ் நீண்ட ஆயுளோடு நம்மை வாழ வைக்கட்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கட்டும். மரணம் வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி மரணத்திற்கு முன்பாக செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நிறைவு செய்தவர்களாக, மரணம் வரக்கூடிய வரை தொழுகையில் பேணியவர்களாக, உறவுகளை அரவணைத்தவர்களாக, நண்பர்களோடு அன்பு பாராட்டியவர்களாக, கடைசி வார்த்தை அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு என்ற வார்த்தையோடு உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கட்டும். அக்குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி த்வய்யிபீன் வஸ்ஹாபிஹி குர்ருல் மயாமீன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். பாசமானவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 உலகத்தை விட்டு விடை பெற்றார்கள். அல்லாஹுவின் தூதர் பிறந்தது ரபியுல் அவ்வலில் பிறந்தார்கள், திங்கட்கிழமை பிறந்தார்கள். எந்த பிறையில் பிறந்தார்கள் என்பதில் இஸ்லாமிய அறிஞர்கள் பலதரப்பட்ட கருத்துகளில் இருக்கிறார்கள். பொதுவாக பிறந்த நாளை முன்னிட்டு விழாக்களை எடுப்பது, பெரிய அளவிற்கு ஊர்வலங்கள் செல்வது, இவையெல்லாம் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியுமா இல்லையா? பெருநாளினுடைய தினத்தில் காலையில் என்ன செய்யணும், ரசூலை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நோன்பு பெருநாளைக்கு என்ன செய்யணும், ஹஜ்ஜி பெருநாளைக்கு என்ன செய்யணும், நோன்பு பெருநாளைக்கு எப்போ சாப்பிடணும், தொழுதுட்டு வந்து சாப்பிடணுமா, தொழுகிற முன்னுக்கட்டி சாப்பிடணுமா, ஹஜ்ஜி பெருநாளைக்கு எப்போ சாப்பிடணும், போகக்கூடிய பாதை எப்படி இருக்கணும், என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்த ரசூலுல்லாஹ் மீலாது விழான்னு ஏதாச்சும் ஒன்று கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? பிறை 12 நீங்கள் புத்தாடை அணியணும், வாழ்த்து சொல்லணும், இந்த இபாதத்துகளை செய்யணும்னு சொல்லி எங்கேயாச்சும் இருக்கா? எல்லாத்துக்கும் தெரியும், அப்படி ஒன்றும் இல்லை. அது மகிழ்ச்சியான நாளாக இருந்த ரசூல் வெள்ளிக்கிழமை சொன்னாங்களா இல்லையா? வெள்ளிக்கிழமை கஹுஃப் ஓதுங்கன்னு சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை ஸலவாத் ஓதுங்கன்னு சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை சீக்கிரமாக மஸ்ஜிதுக்கு வாங்கன்னாங்க, குடிங்கன்னு சொன்னாங்க, மிஸ்வாக் செய்யுங்கன்னு சொன்னாங்க, ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க, ஹுத்பாவை கேளுங்கன்னு சொன்னாங்க, துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது லைலத்துல் கத்ரா இருந்தால் இன்ன பிரார்த்தனை சொல்லணும் செய்யணும்னு சொன்னாங்களா இல்லையா? முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் இந்த அமலை செய்யுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்போ ஏதோ ரசூல் மீது உள்ள வெறுப்பல்ல. பலர் என்ன நினைக்கிறார்கள், இவங்கெல்லாம் வஹாபிகள், இவங்கெல்லாம் மீலாது விழா கொண்டாடக்கூடாது, மௌலுது கூடாது என்று சொல்வார். அல்ல சகோதரர்களே, உயிரை விட மேலானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு மறுபடியும் ரசூல் சொன்னார் அல்லவா, உங்களுக்காக நான் ஹவுதில் நின்று கொண்டு இருப்பேன் என்று. அந்த ஹவுதில் ரசூல் நிற்கும் பொழுது இந்த உம்மத்து ஓடி போகும், நம்முடைய தலைவர் நிற்கிறார் என்று. ரசூல் கையால் அந்த நீரை எடுத்து கொடுப்பார்கள். அந்த ஒரு மட்டும் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு தாகமே இருக்காது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு கூட்டத்தை தன் சமூகத்தை சொஹ்கன் சூக்கா, போங்க போங்க இங்கே வராதிங்கம்மா,
எங்கள் பக்கத்தில் வராதிங்க, விரண்டு போங்கம்பாங்க. அப்போ யார் அந்த கூட்டத்துக்காரர்கள்? புகாரில் அந்த ஹதீஸ் வரும், ரசூல் மரணத்திற்கு பிறகு மார்க்கத்தை மாற்றியவர்கள். அப்போ நம்முடைய மார்க்கம் என்பது ரசூலினுடைய மார்க்கம். ரசூல் என்ன காட்டி கொடுத்தார்கள்? அப்போ மீலாது விழா என்று ஒன்று இருந்திருக்குமே ஆனால் நபித்தோழர்கள் செய்திருப்பார்கள், மரியாதைக்குரிய நம்முடைய இமாம்கள் செய்திருப்பார்கள், தாபியங்கள் எதுவுமே இல்லையே. எல்லாத்துக்கும் தெரியும் உள்ளங்கையில் நெல்லிக்கணி, வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? 2 பெருநாளைக்கு என்ன செய்ய வேண்டும் ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? ரபீல் அவ்வல் 12க்கு இதை செய்யுங்கள் ரசூல் எங்காவது ஒரு செய்தி இல்லை. அப்ப ரசூலினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடலாமா? கொண்டாடலாம். எப்படி கொண்டாடலாம்? புகாரில வரும், திங்கட்கிழமை நோன்பு வையுங்கள் என்று ரசூல் சொன்னார்கள். ரசூல்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, சுஆல் யௌமுல் இஸ்னைன், திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறத பத்தி கேட்கப்பட்ட பொழுது ரசூல் சொன்னார்கள், அந்த நாளில் நான் பிறந்தேன், நோன்பு வையுங்கள். நோன்பு எப்ப வைக்க முடியும்? பெருநாள் அல்லாத தினத்தில் தான் நோன்பு வைக்க முடியும். அப்ப உண்மையில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நொடியும் பின்பற்ற வேண்டும், கொண்டாட வேண்டும். அப்படி ஆசை இருக்குமையானால் திங்கட்கிழமை என் தூதர் பிறந்தார்கள், நான் நோன்பு வைக்கிறேன் என்று நோன்பு வையுங்கள், அது ஆகுமாக்கப்பட்டது. அதை தாண்டி வேற ஒரு அமலை ரசூல் நமக்கு காட்டித்தார்கள். ஏதோ வெறுப்பில் அல்ல, போராமையினால் அல்ல. நாளைக்கு நம் நாயகம் நம்முடைய ஈரக்கொலை உயிரை விட மேலான அந்த தூதரை பார்க்கும் பொழுது கெட்டி அணைத்தவர் கையால் நீர் அருந்த வேண்டுமே என்ற உன்னத நோக்கத்திற்காக நாம் சொல்கிறோம். இது போன்ற கொண்டாட்டங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள், பிறருக்கு பாதிப்பையும் என்ன செய்யாதீர்கள், ஏற்படுத்தாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் அல்லாஹுவின் தூதரை அணுவணுவாக பின்பற்றி மரணிக்கக்கூடிய சூழலை உருவாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம தவஃபனா முஸ்லிமீன் வ அல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.